ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் சன்ஸ்க்ரீன் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாமே சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் சன்ஸ்க்ரீன் பற்றி சொல்லலாம் அப்படின்றது தான். அது ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் அப்படின்னு சொல்லி காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு 4 ஸ்கின் டைப் இருக்குது. ஆயில் ஸ்கின்காரங்க பார்த்தீங்கன்னா ஜெல் ஃபேஸ் சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்காரவங்க க்ரீம் பேஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கு, அதை தடவிட்டு போறப்ப அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க லோஷன் பேஸ்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின்காரவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்காரவங்களும் அது மாதிரி தான். இப்போ ரொம்ப சன்ஸ்கிரீம் மார்க்கெட்ல எல்லாமே விற்கிது. நம்மளுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த சன்ஸ்கிரீம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. வெளியே போறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பவுடர் மாதிரி அப்ளை பண்ணிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதுலேயே சன்ஸ்கிரீம்லேயே மேட்டும் இருக்கு. மேட் எண்ணெய் வழியாம மேட் ஃபினிஷ்லையும் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அதை போட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். எண்ணெய் வழிகிற மாதிரியோ ஒரு வித்தியாசமும் நம்மளுக்கு தெரியாது. நல்லா ஸ்கின்னோட ஸ்கின்னாக போயிட்டு நல்லாயிருக்கும். ஒரு சில சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேட்ச் மாதிரி இருக்கிற மாதிரி கொடுங்க. அது சில பேருக்கு பிடிக்காது. அதனால நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சன்ஸ்கிரீம் பிடிக்குதோ அந்த சன்ஸ்கிரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். காஸ்ட்லியும் சன்ஸ்கிரீம் கிடைக்குது, கொஞ்சம் பட்ஜெட்லேயும் சன்ஸ்கிரீம் கிடைக்குது. யூஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்குறவங்க நீங்கள் நல்லா வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா காஸ்ட்லிக்கு போங்க. கொஞ்சம் வசதி கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பட்ஜெட்குள்ளே எந்த சன்ஸ்கிரீமோ அதை யூஸ் பண்ணுங்க. ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் சன்ஸ்கிரீம் போட்டுட்டு வெளியே போனால் தான் ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுங்க கட்டாயம். மாய்ஸ்சரைசிங் போடாமல் இருக்கக்கூடாது. எப்பயும் மாய்ஸ்சரைசிங் லைட்டை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணணும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா டிண்டட் சன்ஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபவுண்டேஷன் கலந்த மாதிரி இருக்கு. அது செம்ம சூப்பராக இருக்கு. நீங்கள் வேணா அதை யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். வெளியே போறப்ப நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ்ல பவுடர் அடிச்சுட்டு கூட நீங்க போகலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சன்ஸ்கிரீன் போடாம மட்டும் இப்போ போகாதீங்க. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் கருத்து ஒரு மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கவங்களே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. வீட்டில் இருக்கவங்களே மொபைல் பார்க்குறோம், கம்ப்யூட்டர் பார்க்குறோம், வீட்டில் இருக்கிறதுமே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கப்ப எப்படி வேத்து ஊற்றுதுன்னு பாருங்கள் எனக்கு. அதனால் வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் சன்ஸ்கிரீன் 15 யூஸ் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்தியன் சன்ஸ்கிரீமுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் நான் வெயிலில் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா 50 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 30யும் 40யும் நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ண டைம் கிடைக்குதோ அப்போ அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஏசி ரூம்லேயே இருக்கிறோம் வேலை உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு தடவை அப்ளை பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் கட்டாயம் நீங்கள் சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. சில பேருக்கு சன்ஸ்கிரீம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசிங் கிரீமா சன்ஸ்கிரீமா இல்லை சன்ஸ்கிரீம் தடவிட்டு மாய்ஸ்சரைசிங் கிரீமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசிங் கிரீம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுங்க. அப்போதான் இப்போ கூட டிண்டட் இது மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்களேன், போட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் மாதிரியே இருக்கும். லைட்டாக நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணிட்டு வெளியே ஃப்ரெஷ்ஷாக போகலாம். அதனால நீங்களும் சன்ஸ்கிரீம் கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.